ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஒரு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாரியும் ஒரு நல்ல ஒரு தக்காளி கார சட்னி செய்ய போகிறேன். இட்லிக்கு தண்ணி சுடுது, கொதிக்குது கொஞ்சம் தண்ணி. இப்போ இட்லியை ஊற்றி வச்சிடலாம். மாவு ஊற்றி வச்சிட்ட பிறகு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். இப்போ இட்லி வேகிறதுக்குள்ளே தக்காளி கார சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு, வெயிட் பண்ணுவோம். தக்காளி கார சட்னி செய்கிறதுக்கு 3 பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை 3ஐயும் வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்குவோம். தக்காளியை வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இது கூட ஒரு துண்டு வெல்லமும் ரவோண்டு புளி. இப்போ இந்த துண்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். இந்த புளியும் போட்டுக்கலாம். இதில் இந்த சைஸ் எடுத்துக்கினா போதும், இவ்வளோ தரம் போதுங்க, நிறைய தேவையில்லை. நான் இது கூட காஞ்ச மிளகா போட்டு அரைக்கலை. ஏன்னா நான் செய்யும் போது சட்னி செய்யும் போது அதில் காஞ்ச மிளகா தூள் போட போகிறேன் நான். இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம். போய் வானல் காஞ்சிடுத்து. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கார சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் நல்லா நிறையவே ஊற்றிக்குவோம், நல்லாயிருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். அப்போ தான் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். இப்போ அனலை குறைச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஏன்னா மேலே தெளிக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாகவே நறுக்கி வச்சுக்கிறேன், போட்டுக்குவோம். பாதி பூண்டு நறுக்கி வச்சுக்கிறேன், இது கூடயே போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், பத்தாட்டுன்னு அப்புறமா போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கி விட்டுக்குவோம். கொஞ்சம் செவருட்டோம் வெங்காயம். ரோஜா 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 ரோஜா. மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயம் வதங்கி எடுத்து இது கூட தக்காளி அரைச்சி வச்சோமே அதை ஊற்றிக்குவோம். இப்போ அதனால் குறைச்சிட்டு ஊற்றுங்க, இல்லை மேலே தெரிக்கும். இது கூட தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூனு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காஷ்மீர் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்குங்க அளவு தூளுங்க. ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். இந்த அளவு போட்டுங்க போதும். இப்போ போட்டுட்டு கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டுட்டோம். இப்போ சட்னி நல்லா கொச்சி வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ காரம் உப்புலாம் சரி பார்த்துக்கணும்.
உப்பு குறையுது, கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். போட்டு கிண்டி விட்டுக்குவோம் நல்லா. இப்போ வந்து சட்னி வந்து நல்லா கொச்சி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து இட்லி வெந்துடுதா என்னன்னு பார்ப்போம் வாங்க. இட்லி நல்லா வெந்துடுது, இட்லியை எடுத்துடலாம். நல்லா கொச்ச பிறகு நல்லா ரெட் கலரில் வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து காஷ்மீர் தூள் போட்டுக்கிறோம், அதனால் வந்து நல்ல கலர் வரும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். கிண்டி விட்டுப்போம். இப்போ இந்த கார சட்னி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வெல்லம் புளி காரம் எல்லாம் போட்டுக்கிறோம். நல்லா சூப்பராக இருக்கும். ஈஸியான வேலை தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா, இட்லி தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கபகபன்னு பசி வரும். நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து சட்னி வந்து ரெடி ஆகிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான், ஷேர் பண்ணால் தான் வந்து நான் அதிகமாக வீடியோ வரும் பார்க்க முடியும். நீங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா